ஏன்னா ஆ, என்னப்பா கொஞ்சம் சொல்லுமா. நீங்க சிலதெல்லாம் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. நம்ம பிள்ளையாண்ட நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அம்பி, நீ கையில நீ பேப்பர் பேனா வச்சு சொல்லி நானும் அம்மாவும் சொல்லல. டக்கு டக்குன்னு அது உனக்கு நீ நோட் பண்ணிக்கோ, நாங்க சொல்றோம். அது உனக்கு ஏத்த மாதிரி அம்மா சொன்னாலும் இல்லையோ, நீ உனக்கு எப்படி ஸ்லாங், உன்னோட ஸ்டைல் எப்படியோ அப்படி சொல்லிக்கோ. ஓகேயா? ஆமாண்ணா ஆமாண்ணா. ரைட்டு. இப்ப அது சொல்லவா பங்கஜம்? நான் தெரிஞ்ச சொல்றேன். எனக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாப்போம். நீங்க சொல்லுடா. ரைட்டு. அதாவது கீழேயும் மேலேயும் மண், நடுவிலே அழகான பெண், அது என்ன? கீழேயும் மேலேயும் மண்ணு, அது என்ன? நடுவுல அழகான பெண்ணா? ஆமா. என்ன, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்கண்ணா. அது உங்களுக்கு அது இல்லாம இருக்க மாட்டேன். நாங்க இல்ல, லேடிஸ்க்கு தானா இது ஸ்பெஷல்? ஆமா, இது லேடிஸ். இது ஒரு மங்கள பொருள். ஓ, என்ன இருக்கும் தெரியலண்ணா, நீங்களே சொல்லிடுங்கண்ணா. உனக்கு ரொம்ப தெரிஞ்சது இப்ப கூட உன்னோடையதான் அது இருக்கு. அப்படியா? அப்படி என்னது தெரியலண்ணா, நீங்களே ரொம்ப சிம்பிள். உனக்கு தெரிஞ்சு உனக்கு டக்குன்னு நீ ஆஹா அப்படின்னுவ. அது வேற என்ன இல்லம்மா, கீழேயும் மேலேயும் மண்ணு, நடுவிலே அழகான பெண்ணு, அது மஞ்சள் செடியா. மஞ்சள் செடியா? அதுல கீழே மண்ணு இருக்கும். ஆமா. மேல எப்படின்னா மண்ணு இருக்கும் அதுல? அதாவது மேல மண்ணு, மஞ்சள் கிழங்கு கீழே பூமி கடியில இருக்கும். ஆமா, அது கீழேயும் மண்ணு, மேல மண்ணு, உள்ளுக்குள்ளதான் மஞ்சள் கிழங்கு உள்ள இருந்தா எடுப்பா, பறிச்சு பறிச்சு எடுப்பா. அது ஏன் பெண்ணுன்னு வச்சான்னா, மஞ்சளுக்கு நிகரானது பெண்ணு. அதனால அந்த மஞ்சளை சிம்பாலிக்கா பெண்ணுன்னு சொல்றான். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. சூப்பர், சூப்பரா இருக்குல்ல? நோட் பண்ணிக்கோடா, நோட் பண்ணிக்கோ. இது ஏன்னா இந்த ஒடுக்கதைய ஓபனிங் பண்ணல மஞ்சளா மங்களகரமா நீ ஆத்துல நம்ம பலசரக்கு சிட்ட நீ எழுதிட்டு இருப்ப. அப்ப நீ மஞ்சள் பொடி தானே போடுவ, பிள்ளையார் சொல்லி போட்டு மஞ்சள் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் இல்லையானா? அதனால நம்மளுக்கு மட்டும் இல்ல, இத கேக்குறவாளுக்கும் மங்களகரமா வீட்டுல நல்லது நடக்கணும் அப்படின்னு மஞ்சள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம். ஓகேண்ணா ஓகேண்ணா. செகண்ட்ண்ணா, அதாவது இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு சொல்லிடுவ நீ அப்படின்னு. ஆமா, அதாவது சொன்ன நேரத்திற்கு தொண்டை கிளிய கத்துவான், அவன் யார்? சொன்ன நேரத்திற்கு தொண்டை கிளிய கத்துவான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சூப்பர், அலாரம் தானே? தானே, அதான் அதேதான் அதேதான். அவன்கிட்ட நம்ம கீ கொடுத்து சொன்ன நேரத்துக்கு கீ கொடுக்குறோம், உடனே வாயை திறந்துடுறான். ஆமா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நம்ம பிள்ளைய அந்த சின்ன பிள்ளைல வாயை திறப்பான் பாரு, அந்த மாதிரி. ஆமாண்ணா ஆமாண்ணா. நோட் பண்ணிக்கோடா, நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்கண்ணா. அடுத்ததுண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. நல்லா ஜாலியா இருக்குல்லண்ணா. இந்த மாதிரி ஒரு வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து அழகா பேசினானா எவ்வளவு ஒரு ஃப்ரீயா இருக்கும் மைண்டு. எல்லாரும் இந்த மாதிரி வீட்டுல அம்மா அப்பா பிள்ளையாண்டெல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன விளையாட்டா விளையாண்டா பிள்ளைகளும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டா. அம்மா அப்பாவும் பிள்ளையாண்டா பேசுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைங்களும் அம்மா அப்பா கிட்ட பேசுற மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லனா? இப்பதான் பேச்சுவார்த்தையே இல்லாம போதேனா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், விளையாட்டு அப்படிலாம் நம்ம வீட்டோட இருக்கணும் இல்லனா? கண்டிப்பா. நம்ம முந்தானேந்து பேசினா கூட அந்த தற்கொலைகள் கூட இதெல்லாம் இப்படி எல்லாம் மனமுட்டு பேசல, அது இல்லாம இருக்கும். கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. அடுத்தது நான் சொல்லுங்கண்ணா, எனக்கு ஆசையா இருக்குண்ணா. அடுத்தது என்ன நான் யோசிக்கிறேன்னா, அதாவது நம்ம பிள்ளையாண்டனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. சரிண்ணா சரிண்ணா. ஆமா, நான் அவனும் யோசிச்சு சொல்லணும்லண்ணா, அதுதான். அதாவது உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுக்கமான ஒரு நியாயம் கிடைக்கும். அது ஈஸி, நான் சொல்லிடுவேன். அது தராசு.
அதேதான் அதேதான். ஏன்னா நான் நிறைய தடவை இதை கேட்டிருக்கேனா. சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போயல கூட அவ நீதி தேவதை கண்ணை கட்டிட்டு இருப்பா, அவ கையில தராசு இருக்கும். சோ தராசு வந்து ஜட்ஜ்மெண்ட். சோ அந்த தராசு பாரு, அவன் வந்து கடைக்காரன் வந்து 100 கிராம் படிக்கல போட்டா 100 தான் தரும். அது கூடாது குறையாது. அவன் ஏதாவது சில்மிசம் பண்ணாதான், அவன் ஏதாவது தப்பு பண்ணாதான், அது தப்பு பண்ணாது. கரெக்ட். ஆமாண்ணா. சோ அது வந்து ஒரு ஜட்ஜ். அதனால நல்ல ஒரு விடுகதை இல்ல இது. ஆமாண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்ததுண்ணா? அடுத்தது சூப்பரானது, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படி? நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அது. ஆமா ஆமா. சரி சொல்லுங்க, நான் பாக்கலாம், என்னால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன். பூவோ, நம்ம அத பத்தியும் பேசியிருக்கோம் பங்கஜம். ஓ அப்படியா? க்ளூ கொடுத்துட்டே பாக்கலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த தோடுதான்னு பாக்குறேன். பூவோடு கலந்து நாரோடு கலந்து விருந்தாகும், பல நேரங்களிலே அது மருந்தாகும். அவன் யார்? அது என்ன? பூவோடு பிறந்து நாவோடு கலந்து ஆமா விருந்தாவான், அவன் மருந்தும் ஆவான். ஆமா. அப்படின்னா என்னதுன்னா அது மெடிக்கல் யூஸ் பண்ணுவாளா? ஆமா ஆமா, அது மெடிசின் யூஸ். அது நன்னா இருக்கும். அத பத்தி நீ பேசின, அத வேற ஆங்கிள் பேசின நீ. அழகா சொன்ன அன்னைக்கு. அத பத்தி அத யாரும் மறந்துருக்க மாட்டான் வியூவர்ஸ். அப்படியே கவிஞர் நேயர்கள். நீங்களே சொல்லிடுங்கண்ணா. ஒண்ணுமே கிடையாது. ஹனி, தேன். ஆமாண்ணா, சூப்பர்ண்ணா, உண்மைண்ணா, கரெக்ட் கரெக்ட். பூவோடு பிறந்து